தகவல் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முகாமும் நம் காமராஜ் கல்வி வளாகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தேவையானவர்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சந்தோஷமா அருமையா கூப்பிடுவேன். தொடரட்டும் சாதனைகள். நாளைக்கு உலக ரெக்கார்ட் 500 பேர் கலந்து கொண்டு கின்னஸ் ரெக்கார்டுக்கு இருக்கு. நீங்க அதுல கட்டாயம் கலந்துக்கணும். வாழ்த்துக்கள்மா, ரொம்ப சந்தோஷம். நீங்களும் உங்களை சார்ந்தவங்களும் இன்னும் வேற ஆட்களையும் கூட்டு வாங்க. இப்பவுமே 500 பேருக்கு மேல பேர் பதிவு கொடுத்துட்டாங்க. இந்த பாப்பா அமைச்சீங்களோ, ரொம்ப சந்தோஷமா அருமையா இருந்துச்சு. அப்படின்னாலே தமிழருடைய பாரம்பரிய கலைகள், பாரம்பரிய உணவுகள், பாரம்பரிய மருத்துவம், பாரம்பரிய நாட்டு நாய்கள் போன்றவற்றை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற சிந்தனையை தூண்டும். தமிழண்டா அப்படின்னு சொன்னாங்க. அந்த கருத்துக்களை தான் நாங்கள் கலெக்டர் உடனடியாக பத்திரிகையாளர்களை அழைத்து, தூத்துக்குடி மாவட்டத்தில் தடை செய்யப்படுகிறது உணவுப் பொட்டலங்கள் மடிப்பதற்கு என்று ஒரு உத்தரவு போடப்பட்டார். அதற்கு பிறகு நான் மட்டுமே ஒரு 800 டீ கடைகளுக்கெல்லாம் போயிருக்கேன். போய் அதை செய்தியாக மாற்றி உணவு பாதுகாப்பு துறை மூலமாக அபராதம் போடப்பட்டு அதற்கு அப்புறம் தான் தெரிந்திருக்காங்க. ஏன்னா நுகர்வோர் நம்ம பாருங்க, உணவுப் பொருளை சாப்பிடுறோம், அது பாதுகாப்பான உணவாக இருக்கிறதா என்று யாரும் நினைக்கிறது கிடையாது. வருடத்துக்கு ஒரு முறை தான் நம்ம எல்லாரும் பலகாரங்கள் சாப்பிட்டோம், அதுதான் தீபாவளி. வருடத்துக்கு ஒரு முறை தான் இட்லி தோசை சாப்பிட்டோம், அதுதான் தீபாவளி. கடந்த 25 ஆண்டுகளாக இந்த பொலித்த உணவுகளை காலையிலும் இரவிலும் இன்று சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம். இதனால சர்க்கரை நோய் பெருகிக் கொண்டிருக்கிறது. நோய் இல்லாமல் வாழ வேண்டும் என்பதற்காக தான் இந்த தமிழண்டா சங்கமமானது பல முன்னேற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறது, பல விழிப்புணர்வுகளை செய்து கொண்டிருக்கிறது. நானே தூத்துக்குடியில் பல பள்ளிகளுக்கு சென்று இந்த தமிழண்டா சங்கமம் குறித்த விழிப்புணர்வுகளை வழங்கியிருக்கிறேன். காரணம், ஒரு விதை விதைச்சா போதும், அந்த விதை ஒரு 10 வீட்டு போய் சொல்லு. இங்க பாருங்க.